ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹோம்மேட் கேட்டரிங் சர்வீஸில் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சூப்பராக காலிஃப்ளவர் பக்கோடா தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு என்ன மாதிரி பீஸ் வேணுமோ அந்த ஸ்டேஜில் கட் பண்ணி சுடு தண்ணி வச்சு கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தட்டு போட்டு 10 நிமிஷம் மூடிடுங்க. மூடினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் பொறுத்து அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிட்டு திருப்பி நார்மல் தண்ணியில் ஒரு 2-3 டைம் கழுவிட்டு இப்போ நமக்கு தேவையான மசாலாலாம் அதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலையே சிக்கன் 65 மசாலா, நான் எல்லா மசாலாவும் நம்மகிட்டே இருக்குது. 65 மசாலா நம்ம வீட்டிலேயே பண்ணது. அது ஒரு 2.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே நீங்கள் இதில் சேர்க்க தேவையில்லை. ஏன்னாக்கா இதில் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். பச்சரிசி, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள் எல்லாமே இல்லை, உப்பு முதற்கொண்டு எல்லாமே இதில் நாங்கள் சேர்த்துருக்கோம். அதில் எதுவுமே இல்லை சேர்க்க தேவையில்ல. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம போட்ட மசாலா போட்டு எல்லாம் ஒரு முறை கலக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமனு இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஃபுட் கலர்லாம் இதை சேர்க்க மாட்டேன். ஃபுட் கலரு, அஜினமோட்டோ இதெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது. அதனால் நம்ம வீட்டில் ரெடி பண்ண சிக்கன் 65 மசாலா தான் இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மொறுன்னு மணமாக இருக்கும் எண்ணெயில் பொரிக்கும் போது. அவ்வளோதாங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வரும்ன்றதை நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். ஹலோ கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு நல்லா க்ளீனாக கழுவிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் போட்டு ஒரு 3 விசில் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஓப்பன் பண்ணி 2 கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டு அது ஒரு விசில் விட்டுட்டு இப்போ இது கடைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. கீரை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம கல் சட்டியில் நம்ம கீரையை கடைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கீரை கடையிலுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். எண்ணெய் காய்ஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கிட்டேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டேன். கீரைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுத்ததா ஒரு அவரைக்காய் கார பொரியல் ஒன்று பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா அவரைக்காய் கார பொரியல் தான் பார்க்க போகிறோம். அவரைக்காய் க்ளீனாக கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடையில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு எப்பவுமே வெடிக்காமல் போடாதீங்க. ஏன்னா கசப்பு எடுக்கும். எந்த சமையல் நம்ம செய்யும் போதும் கசப்பு எடுத்துக்கும். அதனால் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடுங்க. நம்ம பண்ணுறது அவரைக்காய் கார பொரியல். நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவரைக்காய் நிறைய சாம்பார், பொரியல், கூட்டு, அவரைக்காய் முட்டை போட்டு பொரியல் பண்ணலாம். இது மாதிரிலாம் செய்யும்போது நிறைய அவங்களுக்கு தாய்மார்கள் குழந்தைக்கு பால் கொடுக்க நல்லா ஃபீட் பண்ணுறவங்களுக்கு நல்லா பால் கிடைக்கும். அதனால் தாராளமாக குழந்தை பிறந்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய அவரைக்காய் பொரியல் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள் அவரைக்காய் எப்படி இருக்குன்னு.
இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. ஏன்னா நிறைய மசாலாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் போடுற அளவுகளோடு நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. அவரைக்காய் பொரியலுக்கு நம்ம வந்து தண்ணியை வந்து தெளித்து தான் விட போகிறோம். இது பாருங்கள், இது மாதிரி லைட்டாக இப்படி தெளிச்சுன்னு இதிலே வெந்துடும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதாக இல்லை. எந்த காயாக இருந்தாலும் ரொம்ப வேக வைக்கக்கூடாதுங்க, அதோட சத்துக்கள்லாம் போயிடும். கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக நம்ம வேக வச்சோம்னாக்கா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட சத்தும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எந்த மசாலா பொடியுமே இதில் சேர்க்கவே கிடையாது. இங்கே பாருங்கள், வறுத்த வேர்க்கடலை, ஒரு 4 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகாய் மிக்சியில் லேசாக கொஞ்சம் கொரப்பாக, இங்கே பாருங்கள் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் எல்லா காய்க்கும் இந்த பொரியல் பண்ணலானுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் ஒரு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேர்க்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், நீங்கள் சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணாலும். இது நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஒரு முறை கலக்கி விட்டுடலாம். உங்களுக்கு கலக்கும் போதே தெரியும் அது போதுமாக இருக்குமான்றது. எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில், அதனால நான் சேர்த்துக்கிறேன். இது அவ்வளோதாங்க, அவரைக்காய் கார பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். சதகமாஷி எண்ணெய் காஞ்சிருச்சு. மசாலா போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். போட்ட உடனே கலக்க வேண்டாம், ஒரு 2 செகண்ட் இருங்க, அது நல்லா வெந்து மேலே வரணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே முருங்கைக்கீரை கடையல், காலிஃப்ளவர் பக்கோடா, அவரைக்காய் கார பொரியல், அதுக்கப்புறம் வந்து கீரைக்காய் மசாலா போட்டிருக்கோம். அடுத்து ஒயிட் ரைஸு. இந்த ஐட்டம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.